யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் எனும் கூற்றுக்கேற்ப தனது பல ஆண்டு கால ஆராய்ச்சியின் பலனாக ஆதிகால பரிகாரங்கள் என்னும் புத்தகத்தை திரு டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். 1736 ஆதிகால பரிகாரங்களை உள்ளடக்கிய இப்புத்தகத்தினை படித்து நான் மிகவும் வியப்படைந்தேன். ஜோதிடம் தெரிந்தவர்களும் ஜோதிடம் தெரியாதவர்களும் இதனை வாங்கி படிக்கலாம், பயன்பெறலாம். ஆகவே ஆதிகால பரிகாரங்கள் என்னும் இப்புத்தகத்தினை வாங்கி படித்தாலே நேயர்கள் அனைவரின் சந்தேகங்களும் தீர்ந்து ஜோதிட ரகசியங்கள் எல்லாம் இப்புத்தகத்தில் உள்ளடக்கியுள்ளார்கள் ஐயா. ஆகவே அனைவரும் படித்து பயன்பெறலாம். ஐயா, உங்க புத்தகத்துல முகப்பு பகுதியில வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்னும் வார்த்தைகளை நீங்க வச்சிருக்கீங்க ஐயா. அது எதனாலங்க ஐயா அப்படி அற்புதமான வார்த்தைகளை நீங்க அங்க பதிவிட்டிருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா. பார்த்தீங்கன்னா இந்த ஆதிகால பரிகார புத்தகத்துல இந்த உலகத்துல நாம் ஒரு 30 ஆண்டு காலமாக இந்த ஜோதிட துறையில் இருக்கோம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து. இந்த பதிவு உங்களுக்காகத்தான். இந்த பதிவில் ஒரு சாதாரணமாக ஒரு புத்தகம் எழுதணும்னா ஒரு புத்தகம் ஒரு புத்திரம் பிறக்கும், புத்தகம் பிறக்குமான்னு கேட்டேன். புத்திரம்னா குழந்தை, அது பிறக்கும், புத்தகம் பிறக்குமா அப்படின்னு ஒரு மாநாட்டில் சொன்னேன். அதுபோல் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு முன்னோர்கள் அந்த காலத்தில் ரொம்ப நீதியாக நியாயமாக நேர்மையாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அவங்க வாழ்ந்த பொக்கிஷம் எல்லாம் அந்த காலத்தில் கேமரா கிடையாது, வீடியோ கிடையாது, செல்போன் கிடையாது, எந்த ஒரு நவீனமான கருவி இல்லாத காலத்தில் ஒருத்தரும் அவங்கவுங்க அறிவோடு பிறந்து ஞானியாகி பல சித்தர்களெல்லாம் இந்த உலகத்துக்கு பிறந்து அவங்கவுங்க ஓலைச்சுவடியில் எல்லாமே எழுதி வச்சுட்டு போனாங்க. அதை ஒரு சில பேர் வந்து அதை பாதுகாப்பு பண்ணி வச்சதில் கொஞ்சம் மக்களுக்கு கிடைச்சது. மீதி பாதுகாப்பு பண்ணாத சிலதெல்லாம் கரையான் பிடிச்சி இத்து போய் பல பொக்கிஷங்கள் எல்லாம் மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. அப்படியெல்லாம் அந்த காலத்தில் பாதுகாப்பு பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் கூரைச்சாலை தான் இருந்தது. மழை பெஞ்சு அதில் போய் மண்ணில் ஈரம் பிடிச்சி கரையானெல்லாம் போய் அதை அரித்து அவ்வளோ பெரிய சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் வான சாஸ்திரத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகங்கிற ஒரு பாதையை வான்மீகத்தில் இருந்து எடுத்து ஆன்மீகத்துக்குள்ளே வந்து சேர்ந்து உலகத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆதி காலத்திலேயே முன்னோர்கள் ஓலைச்சுவடியில் எழுதினாங்க. அதையெல்லாம் பார்த்து நாம் இந்த ஜோதிடத்தை எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு இந்த ஜோதிடத்துக்குள்ளே நாமளும் எதையாவது ஒன்று செய்யணும், ஜோதிடராக பிறந்து உலக மக்களுக்கு ஏதாவது ஒன்று நம்ம இந்த உலகத்தை கொடுத்துட்டு போகணுங்கிற ஒரு லட்சியத்தோட ஆதிகால பரிகார புத்தகம்னு ஒன்று எழுதினேன். அது 30 ஆண்டு காலமாக சேகரித்து ஒரு பரிகாரங்களையும் அனுபவித்து பார்த்து மக்களுக்கு சொல்லி அதெல்லாம் பலன் பெற்று அவங்க கொடுத்த பூரிப்பில் தான் ஒரு பரிகாரங்களையும் முத்தாக எழுதி நான் இந்த உலகத்துக்கு சேமித்து வச்சு ஒரு பொக்கிஷமாக ஒரு பகவத்கீதையுடைய எந்த சைஸு எந்த அளவு நீளம் இருக்குமோ அதே அளவுக்கு இந்த உலகத்தில் ஒன்று உருவாக்கி வைக்கணும்னு சொல்லி ஒரே நோக்கத்தில் 30 ஆண்டு காலமாக மனதும் புத்தியும் எல்லாம் நேர்கோட்டில் வச்சு இந்த புத்தகத்தை நான் எழுத ஆரம்பித்தேன். இதை எழுத ரொம்ப பூரிப்பாக இருந்தது. ஒரு பரிகாரங்களையும் அதில் பதிச்சிருக்கேன். அப்படியெல்லாம் பதிச்சு நம்ம காலத்தில் இவ்வளோ பெரிய புத்தகத்தை நாம் உருவாக்குறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த புத்தகத்தில் ஒரு ரகசியத்தை இந்த உலகத்தில் என்னெல்லாம் எனக்கு தெரியுமோ அதெல்லாத்தையும் அதில் பதிச்சிருக்கேன். 1736 ஆதிகால பரிகாரங்களை உலகத்துக்கு கொடுத்துருக்கேன். திருவள்ளுவர் குல வம்சத்தில் நம்ம பிறந்ததுனால 1330 குறள் திருவள்ளுவர் எழுதினார். அதே சாடையில் நம்மளாலையும் எழுத முடியுமா அப்படின்னு நினச்சி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எழுதுனதில் கிடைச்ச பரிகாரம் 1763 பரிகாரங்கள், 36 பரிகாரங்கள். அப்படி எழுதி எல்லாம் நல்லபடியாக பிரிண்ட் ஆகி வர டயத்தில் அவங்க ப்ரெஸ்ஸிலேருந்து கூப்பிட்டு இவ்வளவும் எழுதி இந்த உலகத்துக்கு நல்ல ஒரு புக்காக வந்துருச்சுங்க, பிரமாதமாக எல்லா மக்களும் படிக்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னு எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது நீங்கள் வந்து
ஒரு நல்ல ஒரு தலைப்பாக ஒரு பேர் வைங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த பேர் தான் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை அப்படிங்கிற ஒரு ஞானம் எனக்கு உதயமாச்சு. அது ஏன் உதயமாச்சு, எப்படி வந்துச்சுன்னு அது நம்மளை படைத்த முன்னோர்களுக்கும் சித்தர்களுடைய ஞானங்களுக்கு தான் தெரியும். அடியே நான் ஒரு சின்ன ஒரு சிறுவர் தான். ஆனால் இருந்தாலும் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறைன்னு யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னா, நம்ம காலத்தில் இந்த ஜோதிடத்தை கையில் எடுத்து மக்களுக்கு என்னென்ன முறையை செய்யணுமோ அதை செய்து முடிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நம்ம போகும்போது நம்மளோட வாழ்ந்தோம் இருந்தோம் போனோம்னு இல்லாமல் அடுத்த வரக்கூடிய சந்ததிகள் எல்லாம் தலைமுறையாக இந்த புத்தகங்களை படித்து அவங்களும் எளிமையாக வாழ்ந்துட்டு போகணுங்கிறதுக்காகத்தான், ஒரு தலைமுறையாக வாழணுங்கிறதுக்காகத்தான் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறைன்னு எனக்கு தோணுச்சு. அதைத்தான் இன்னைக்கு அம்மா அழகாக அதை சொன்னாங்க. அந்த இதுதான் அது ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஐயா. ஆதிகால பரிகாரங்கள் என்னும் அற்புதமான அரியதொரு புத்தகத்தினை